வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கிய எங்கள் பயணம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேர்வு 11. தேர்வு 9ம் தேர்வு 10ம் நம்ம பார்க்கல. அதை தேர்வு 15ஓட சேர்த்து பார்க்கலாம். இன்றைக்கி தேர்வு 11ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல். நம்ம ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்லாம் போகும்போது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரியே பார்க்குறேன். ஏன் பாலிட்டியை மட்டும் 15 தேர்வாக பிரிச்சிருக்கேன்னா, பாலிட்டியிலேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு 15 மார்க்கு. மற்ற யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டை இணைச்சி 20 மார்க்காக கொடுத்துருப்பாங்க. அதனால தான் தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. நம்மளுக்கு நாட்களே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த 2 மாதம் நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை எழும்போது அல்லது ஒரு மாநிலத்திற்கும் வேறொரு மாநிலத்திற்கும் பிரச்சனை எழும்போது அதனை தீர்த்து வைக்கும் அதிகாரம் யாரிடம் மட்டுமே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை எழும்போது அதை தீர்த்து வைக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா, ஆப்ஷன் பி, உச்சநீதிமன்றம் தான். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. மாநில தேர்தல் ஆணையம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பாருங்க. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது கூற்று பாருங்க. இவ்வாணையம் 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துகிறது. இது 2த்துல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. கூற்று 1ம் சரிதான், கூற்று 2ம் சரிதான். 2 கூற்றுகளும் சரி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக தோன்றிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகத்திலேயே முதல்ல கூட்டாட்சி அரசமைப்பு தோன்றிய நாடு எதுனா ஆப்ஷன் சி தான், அமெரிக்கா. அமெரிக்கா தான் முதல்ல கூட்டாட்சி அரசமைப்பை ஏற்படுத்திய நாடு. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு விதி 249 படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த கொஸ்டினை தேர்வு 5லே நம்ம பார்த்தோம். ஆனால் அங்கே கேட்ட கொஸ்டின் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே கொஸ்டினை இங்கே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. விதி 249 படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு யாரால் மாற்ற முடியும்னா ஆப்ஷன் பி, மாநிலங்களவையால் தான் மாற்ற முடியும். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். வாக்களிக்கும் வயதை 21லிருந்து 18ஆக குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினையும் பார்த்து வச்சுக்கோங்க. வாக்களிக்கும் வயது ஆரம்பத்தில் 21 தான் இருந்தது. அது 18ஆக எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி குறைத்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ, 61வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான். இந்த 61வது சட்ட திருத்தம் எப்போ நடந்ததுன்னா 1988 நடந்திருக்கும். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். இந்திய மக்கள், இந்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யாருன்னா ஆப்ஷன் ஏ, இந்திய மக்கள். நம்ம உடனே உச்சநீதிமன்றத்தை அடிச்சிடக்கூடாது. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறது ஒரு 20 பேர் கொண்ட குழுவால் செயல்படுத்திட முடியாது, கீழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சேர்ந்து செயல்படுவது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னவர் யார்னா ஆப்ஷன் டி, நம்ம மகாத்மா காந்தி அவர்கள். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். வாக்குரிமையின் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையா, ஏழைகளுக்கு வாக்களிக்கும் உரிமையா, வாக்களிக்கும் உரிமையா, பணக்காரர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையா? வாக்குரிமையின் பொருள் என்னன்னா ஆப்ஷன் ஏ, தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். கூட்டாட்சி முறையின் நடுவனாகவும் அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் விளங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அரசமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் தான். அதே போல் கூட்டாட்சி முறையின் நடுவனாகவும் விளங்குவது யார்னா உச்சநீதிமன்றம் தான், ஆப்ஷன் பி. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாநிலங்களுக்கிடையே ஓடும் இல்லையா ஆறுகள், அது எனக்கு சொந்தன்னு சொல்கிறது, தண்ணி விடமாட்டேன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான சிக்கல்களெல்லாம் தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. இந்த நதிநீர் சிக்கல்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் சி, 1956. உதாரணத்துக்கு நம்ம காவிரி ஆறை எடுத்துக்கோங்க. இந்த காவிரி ஆறில் சம்மந்தப்பட்ட மாநிலங்கள்லாம் என்னென்ன? தமிழ்நாடு,
கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி. இப்போது இந்த 6 சம்பந்தமாக இந்த மாநிலங்களுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நதிநீர் சிக்கல்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிற ஒரு தனி சட்டப்பிரிவே இருக்குது. அது என்ன சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 262. இந்த சட்டப்பிரிவோட நோக்கம் என்னென்னா, நதிநீர் பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சட்டப்பிரிவை உருவாக்குனாங்க. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது எந்த குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்த குழு எதுனா ஆப்ஷன் பி, ராஜமன்னார் குழு. இந்த ராஜமன்னார் குழு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய. இந்த ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது ராஜமன்னார் தலைமையில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி. இந்த ராஜமன்னார் குழுவை யார் அமைச்சிருப்பான்னா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் தான். இந்த குழு மத்திய மாநில உறவுகளெல்லாம் ஆராய்ந்து 1971 தன்னோட பரிந்துரையை இந்த குழு வழங்கியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசோட பல மாநிலங்கள் ஒரு முரண்பாட்டோடு தான் கூட்டாட்சி அரசில் இருக்குது. அதனால தான் இந்த ஆளுநர் பதவியே கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆளுநர் நியமனம் மட்டும் இல்லாமல் சட்ட முன்வரைவெல்லாம் தேக்கி வைக்கிறது, அனைத்திந்திய அரசு பணியில் ஏற்படுற பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்களையும் மாநிலங்கள்லாம் விமர்சிக்குது. உதாரணத்துக்கு கல்வி எடுத்துக்கங்க, மாநில பட்டியலில் தான் இருந்தது ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் மத்திய பட்டியலில் மாற்றிட்டாங்க. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு உறுப்பு 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 356 தேவையற்ற வார்த்தைன்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் டி, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். இந்த 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு நிறுத்தாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக இந்த உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கோரியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதல்ல கூட்டாட்சி முறையை கோரியது எதுனா நேரு அறிக்கை தான், ஆப்ஷன் பி. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்றும் மும்மொழிக் கொள்கை தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் என்றும் பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதை அப்போவே ஒரு குழு அமல்படுத்த வேண்டும், அதுவும் கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன குழு எதுனா ஆப்ஷன் ஏ, சர்க்காரியா குழு தான். இந்த குழு கிட்டத்தட்ட 247 பரிந்துரைகளை முன் வச்சிருக்கும். இந்த குழு 1983 தொடங்கி 1978 சமர்ப்பிச்சிருக்கும். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. நிதி கூட்டாட்சி என்பதன் மிக முக்கியமான அம்சம் என்பது இதனை நடைமுறைக்கு கொண்டு வருவது. எதை கொண்டு வருவது நிதி கூட்டாட்சிக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்திறனா, சிக்கனத்திறனா, செலவுத்திறனா, மேற்கண்ட அனைத்துமா? எதை கொண்டு வருவதாலனா ஆப்ஷன் பி, சிக்கனத்திறன். இதுதான் நிதி கூட்டாட்சிக்கு ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்கள். பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எந்த அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கருத்து ஆஸ்திரேலியாவில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பங்கீடு எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகார பங்கீடு 7வது அட்டவணையில் தான் இருக்கும், ஆப்ஷன் டி. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். அனைத்திந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்திந்திய பணிகளின் தந்தை யார்னா ஆப்ஷன் சி, சர்தார் வல்லபாய் படேல். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். விவிபேட் எனும் சுருக்கப்பட்ட சொல் குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவிபேட் அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னன்னா ஆப்ஷன் பி, வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை நடைமுறை. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதிலி வாக்கு அளிக்கும் முறை 2003 கொண்டு வரப்பட்டது, ஆப்ஷன் ஏ. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சரத்து
தேர்தல் பற்றியதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் பற்றிய பகுதி மற்றும் உறுப்பு எதுனா ஆப்ஷன் டி பகுதி 15 உறுப்பு 324 டு 329 வரைக்கும். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றை கவனி. கூற்று 1 பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. கூற்று 2 பாருங்கள். இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. ஆமாம், உண்மைதான். கூற்று 1 சரி, கூற்று 2 சரிதான். நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. கூற்று 1 மற்றும் 2 சரியானது மற்றும் கூற்று 1 கூற்று 2ஐ விளக்குகிறது. ஆப்ஷன் சி. அடுத்தது 23வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையரெல்லாம் நியமிப்பவர் யார்னா ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் தான். 24வது கொஸ்டின் பாருங்கள். அரசின் நிதியுதவியுடனான தேர்தல்களை எந்த குழு ஆதரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசின் நிதியுதவியுடனான தேர்தல்களை எந்த குழு ஆதரிச்சிருக்குன்னா ஆப்ஷன் ஏ இந்திரஜித் குப்தா குழு தான். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு விளக்குகிறது? ஆப்ஷன் பாருங்கள். சட்டப்பிரிவு 324, 329, 328, 326. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 326. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. ஜனவரி 24 என்ன நமக்கு வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து பாருங்கள் 1952 அப்போது தான் நம்ம இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடத்தினாங்க. அடுத்து 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அடுத்து 2014 தான் நோட்டா அறிமுகம். அப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ விஎஸ் ராமாதேவி. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடும் விதிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடுற விதிகள் எதுனா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 245 டு 293. இது எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 11 இருக்கும். அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். வரி விதிப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே பகிர்வு செய்வதை யார் முடிவு செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் நிதியை பகிர்ந்து கொடுக்கறது யாருன்னா ஆப்ஷன் சி நிதிக்குழு தான். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். அகில இந்திய பணிகள் சட்டம் 1951 படி அகில இந்திய பணிகளில் உள்ள இடங்களில் டேஷ் மாநில பணியில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். மாநில பணியில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு 3/1 பங்கு தான் ஒதுக்கணும். ஆப்ஷன் பி. அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்கள். 1966ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். 1966 இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக யார் இருந்திருப்பார்னா ஆப்ஷன் ஏ மொரார்ஜி தேசாய் தான். அடுத்து 32 பாருங்கள். மாநிலங்களுக்கிடையேயான குழு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களுக்கிடையேயான குழு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி 1990. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம், இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாக இருந்தாலும் கூட கூட்டாட்சி மேலே நம்பிக்கை இல்லாமல் பல மாநிலங்கள் அது மேலே நிறைய விமர்சனம் வைக்கப்பட்டதை. ஆனால் அதை இங்கே ஒருத்தர் ஒரு கூற்றாகவே சொல்லியிருக்கிறாரு. இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் டி கேபி முகர்ஜி. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். சர்க்காரியா ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதிக்குழுவை கலைக்கவா, ஒன்றிய மாநில உறவுகளை பற்றி ஆராயவா, எல்லைகளின் பெயர் மாற்றுவதற்கா, இல்லை எதுவும் இல்லையா? இப்போ தான் பார்த்தோம், சர்க்காரியா குழு 1983 உருவாக்கப்பட்டது. அது மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய உருவாக்கப்பட்டதுன்னு. ஆப்ஷன் பி. அடுத்து 35 பாருங்கள். இந்திய பாராளுமன்றத்தின் எந்த அவை புதிய அகில இந்திய பணியை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இந்த மாதிரியான கொஷினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கண்ணு லோக்சபா மேலே தான் போகும். ஆனால் அகில இந்திய பணியை உருவாக்குறது யாருன்னா ஆப்ஷன் பி ராஜ்யசபா தான். அடுத்து 36வது கொஷின் பாருங்கள். மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. அதாவது மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்தை வழங்கியிருக்கிறாங்க. அப்படி வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் எதுனா ஆப்ஷன் ஏ 2006. அடுத்து 37வது கொஷின் பாருங்கள். இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஷின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். எந்த உறுப்பின் கீழ்னா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 333 தான். இந்த சட்டப்பிரிவின் கீழ் தான் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த 2 பேரை ஆளுநர் நியமிக்கிறார். அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய பாராளுமன்றத்தால் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிர்வாக தீர்ப்பாய சட்டத்தை பாராளுமன்றம் எந்த ஆண்டு கொண்டு வந்திருக்குன்னா ஆப்ஷன் டி 1985. அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்கள். அதிகார பங்கீடு என்பது எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடியாட்சி, கூட்டாட்சி, இரட்டையாட்சி. அதிகார பங்கீடு அப்படிங்கிறது கூட்டாட்சி அரசாங்கத்தின் முக்கிய அம்சம். ஆப்ஷன் சி. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். அவசர நிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில பட்டியல் அதிகாரத்தை பாராளுமன்றம் சட்டமாக்கலாம் என்று எந்த அரசியலமைப்பு விதி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த விதி சொல்லுதுன்னா ஆப்ஷன் ஏ விதி 250. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்கள். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய தேர்தல் ஆணையமா, மாநில தேர்தல் ஆணையமா, மாநகராட்சியா, நகராட்சியா? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு எதுனா ஆப்ஷன் பி மாநில தேர்தல் ஆணையம்தான். அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்கள். கட்சியற்ற ஜனநாயகம் என்ற கருத்தாக்கத்தை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்சியற்ற ஜனநாயகம் என்ற கருத்தாக்கத்தை வலியுறுத்தியவர் யார்னா ஆப்ஷன் ஏ ஜெயபிரகாஷ் நாராயணன். அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை என்பது எது? எந்த உரிமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வாக்களிக்கிற உரிமையும் தேர்ந்தெடுக்கப்படும் உரிமையும் எந்த உரிமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த உரிமைனா ஆப்ஷன் பி அரசியலமைப்பு உரிமை. அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையரோட அதிகாரம் யாருடைய அதிகாரத்துக்கு இணையானதுன்னா ஆப்ஷன் ஏ தலைமை நீதிபதியோட அதிகாரத்துக்கு இணையானது. அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள். 2024 18வது மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 2024 எத்தனை பேரோட வாக்கு பதிவானதுன்னா ஆப்ஷன் டி 96.78 கோடி. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்கள். ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரவை நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் தான் இருக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ஆட்சி பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எதுனா ஆப்ஷன் டி இதுவும் ராஜமன்னார் குழு தான். அடுத்து 48வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட இயல்புகளில் இந்திய நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானவை எவைனா ஆப்ஷன் டி இவை அனைத்தும். பெயரளவிலான மற்றும் உண்மையான செயலாட்சி, கீழவைக்கு பொறுப்பான செயலாட்சி, உண்மையான செயலாட்சியாக பிரதமர் இருத்தல். ஆப்ஷன் டி. அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பியல்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பியல்பு எதுனா ஆப்ஷன் பி நெகிழும் அரசமைப்பு தான். இது மட்டும்தான் தொடர்பில்லாதது. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்கள். எந்த நாட்டின் முடியாட்சியே மிக பழமை வாய்ந்த அரசாங்க வடிவம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாட்டில் உள்ள முடியாட்சி மிக பழமை வாய்ந்ததுன்னா ஆப்ஷன் பி இங்கிலாந்து. அவ்வளோதான் நண்பர்களே, தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. அடுத்த தேர்வு 12ல் சந்திப்போம்.